கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி காண்கிற கண்ணும் கேட்கிற காதும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11-12 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். அப்படியென்றால் பிள்ளையினுடைய நடத்தையை தீர்மானிப்பதிலே இந்த கண்ணும் காதும் அதிக பங்கு வகிக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22-23 கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண் வெளிச்சமாயிருந்தால் சரீரமும் வெளிச்சமாயிருக்கும். கண் கெட்டதாயிருந்தால் சரீரமும் இருளாயிருக்கும். யோபு 31:1 கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பேனோ என்று வாசிக்கிறோம். அப்படியென்றால் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வது அவசியம். நாம் எதை அதிகமாக பார்க்கிறோமோ, எதை உற்று நோக்குகிறோமோ, அது நம்முடைய சிந்தையிலே மீண்டும் மீண்டும் வந்து கடைசியிலே பாவத்திலே வீழ்த்திவிடும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கனியானது பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதாகவும் இச்சிக்கப்படத்தக்க ஒரு விருட்சமாயும் இருக்கிறதை ஏவாள் கண்டு அதை பறித்து புசித்தாள், பாவத்திலே வீழ்ந்துவிட்டாள். அடுத்ததாக கேட்கிற செவி. பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் 8:28 கர்த்தர் சொல்லுகிறார், என் நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று மத்தேயு 17:15 1 சாமுவேல் 3:10 சாமுவேலே சாமுவேலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் செவி கொடுத்தார், அவர் உயர்த்தப்பட்டார். தேவையில்லாத வார்த்தைக்கு செவி கொடுத்து வீழ்ந்த ஒருவரை பார்ப்போம். ஆதியாகமம் 3:17 உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் புசிக்க வேண்டாம் என்ற அந்த கனியை புசித்தாயோ? கர்த்தர் ஆதாமிடம் கேட்கிறார், உன் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாயோ என்று. அப்படி என்றால் பொல்லாத காரியங்களுக்கு செவி கொடுத்தால் பாவத்திலே வீழ்ந்து விடுவோம். நமக்கு கொடுத்த மகிமையை எல்லாம் இழந்து விடுவோம். ஆகவே கண்களையும் செவிகளையும் நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஆமென்.